உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும். நம்ம இன்னைக்கு பனானா தோசை பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். பச்சை வாழைப்பழமாக இருந்தால் கூட ஓகே, ஆனால் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம், ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வாசத்துக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டா போதும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நான் வாழைப்பழத்தை நல்லா இப்படி மசிச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு. அதுலேயே நான் இங்கே இருக்கிற வெல்லம், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதே அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு மாதிரி மாற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம மாவெல்லாம் கலந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அதை ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நம்ம வச்சிருக்கிற மாவை சின்ன சின்னதாக தோசை மாதிரி இப்படி இந்த தோசைக்கல்ல விட்டுடலாம். இது 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டோம்னா நம்மளோட வாழைப்பழ தோசை ரெடி ஆயிடும். இப்போ தோசையை திருப்பி விட்டாச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட வாழைப்பழ தோசை ரெடி ஆயிடும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் விட்டு பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.